அப்படின்னா பொறுமையாக என் பசங்க என் பசங்க 150 160 யூனிட் கொடுத்து இந்த 8 நாளும் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் இது போய் நினச்சிட்டு நடக்காது பாடுன்னு வாழ்ந்த ஐஸா அதெல்லாமே ஜெமினி அப்படியா? அதெல்லாம் அது உண்மை இருக்கும். பாட்டுலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா கெட்டதுலேயும் நல்லது இல்லை அப்படின்னா அவன் பாடி கிடைச்சது இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ஐயோ நல்லா இதுக்கான டேட் தெரியாத நான் மெசேஜ் பண்ணுறேன் உட்காந்து டேட் இப்போ வந்துடுவான்னு நினச்சேன். திடீர்னு 10 நாள் கட்டுமா இப்போ நேற்று இது செத்து போட்ட மாதிரி உட்காந்து எழுந்துச்சா அதாவது இல்லை நான் இன்னொரு விஷயம் பெரிய ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்க. வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என் மனசு ஒரு இது ஒரு பையனை இறந்த 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்காது. இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அந்த மைண்ட் வந்துச்சா பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் சரி நம்ம பொங்கல் தான் செகண்ட் சொன்னால் ஒரு குழந்தை போலியோ வந்துச்சு. இந்தியாவில் எல்லா டாக்டரும் போய் வயசு பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டுக்கு அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வடக்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுக்குறாரு. இப்போ கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை போல சைக்கிள் மசாலா வளர்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாரு அப்படியா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தை எங்கே தான் உள்ள அவங்க வளர்க்குறாங்க. நீங்கள் இவருக்கு 40,000 குழந்தை ஒரு பையன் போயிடறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் நீங்கள் நிச்சயமாக ஓட்ட முடியாது. அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வடையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசு மொழி அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி கணக்கு அத்தனை இந்த செஞ்ச புண்ணியம் வந்து நமக்கு இவங்க பிள்ளைய ஒரு பிள்ளை பண்ணாங்க. படம் எடுத்து